வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். வணக்கம். அது நீங்கள் விளையாட்டாக சொன்னீங்களா இல்லை தெரிஞ்சே கிரகிச்சு சொன்னீங்களான்னு தெரியல. இறந்த 41 குடும்பம் கரூர்லேருந்து அவங்கள வர வச்சு மகாபலிபுரத்துக்கு வெளியே ஒரு தனியார் ஹோட்டலில் வாடகைக்கு எடுத்து அங்கே பார்க்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அதாவது இதுதான் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய் மக்களுக்கான மனுஷன் கிடையாது. மக்கள் நல்லதுக்கோ என்ன கொள்கை, எதுக்காக நீ அரசியலுக்கு வந்த, என்ன ஆட்சி பண்ண போகிறீங்க, ஆட்சி பண்ணால் இப்போ திமுக ஆட்சியை விட நீ என்ன பண்ணியிருப்பீங்க, அதிமுக ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட நீ என்ன பண்ணிடுவீங்க, இப்போ ஜெயலலிதா ஆட்சியை விட நீங்கள் என்ன மாற்றி கொடுத்து விட முடியும், பாஜகவை எதுக்கு எதுக்குற, பாஜக வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்படி எந்தவித கொள்கை கத்திரிக்காகவும் ஒரு இலவும் தெரியாது எட்டும் தெரியாத ஒரு ஆள் பதவி வெறி பிடிச்சி போய் ஜெயலலிதா தன்னை கையை கட்டி ஸ்கூல் பையன் மாதிரி நிற்க வச்சு அவமானப்படுத்தினது அந்த இது மனசில் பதிஞ்சிக்கிட்டு நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படி ஆகணும், இதே மாதிரி சிஎம் ஆகி ஜெயலலிதாவை பழி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆள் தான் விஜய். அதுக்கு 2 முறை முயற்சி பண்ணும். விதை போட்டோடனே விதை நெல்லையும் சேர்த்து மண்ணோடு அள்ளி குப்பையில் போட்டாப்புல ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த இடம் நல்லா இருக்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ ஒரு ஸ்டாராக இருக்கோம், ஒரு டைட்டில் வைக்க முடியலையே, என்ன தான் நமக்கு கூட்டம் வந்தாலும் காசு வந்தாலும் அதிகாரம் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நான் உழைச்சி ஜெயிலுக்கு போக வேண்டியது வருமே. என்ன நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? சத்தம் இல்லாமல் நான் பண்ணுவேன், வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணேன். ஜெயலலிதா பண்ணலையா? அந்த அம்மையார் வீட்டுக்குள்ளே இருந்தானே அரசியல் பண்ணாங்க. வெளியே எங்கேயா போயிருக்காங்களா? ரோட் ஷோ போயிருக்காங்களா? எதுவுமே பண்ணல, வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் அரசியல் பண்ணி சிஎம் ஆனால் சிஎம் இப்போ எல்லாம் அங்கே போக இங்கே போக செக்ரட்டரியேட்டுக்கு போக சாப்பிட்டு வீட்டில் வந்துங்க, இதை தானே பண்ணாங்க. வெளிநாடு கூட போலையே அந்த அம்மா. 91க்கு அப்புறம் வெளிநாட்டுக்கே போகல. வடநாட்டுக்கும் ஒரு 4 டைம் போயிருந்தாலே பெரிய விஷயம். அது டெல்லிக்கு அந்த ஜெயலலிதா பண்ண முடியல, ஏன் நான் பண்ண முடியாது? நானும் அதே ஸ்டைல் அரசியல் பண்ணுவேன்றது தான் விஜயோடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையும் அதோடைய வெளிப்பாடு தான் கட்சி ஆரம்பித்ததை தவிர விஜய்னால் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் அங்கே பெற்ற தாய் தேவப்பனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கட்டின பொண்டாட்டி பிள்ளைக்கும் பிரயோஜனம் கிடையாது. சம்பாரித்து வச்சது வேணால் இந்த காசு வேணால் பிரயோஜனமாகுமே தவிர. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, அடிப்படை நாலேஜ் அரசியலை பற்றி இல்லாத ஒரு ஆள், நீ எதுக்கு அரசியலுக்கு வர்றேன்றதுக்கே பதில் சொல்ல தெரியாத ஒரு நபர் எதுக்கு வர்றாப்புல? விஜய் ஆதரித்து பல பேர் பேசுகிறாங்கல்ல, இந்த இப்போ ஜேர்னலிஸ்ட்டுன்ற சில சினிமா குப்பையெல்லாம் கூப்பிட்டு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. விஜயோட கொள்கை என்ன? எதற்காக வர போகிறீங்க? அரசியல் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறீங்க? என்னென்னா இங்கே தமிழனுக்கு தேவையாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருக்குது, எதையெல்லாம் நீங்கள் மாற்றி கொண்டு வர போகிறீங்க? இது நான் இப்படி பண்ணுவேன், இந்த ஸ்டைலில் பண்ணால் இது இப்படி கிடையாது. இது இப்போ இல்லை, இப்போ அவர் செய்கிறது எல்லாமே ஒரு மாற்றம் தானே. துக்கம் காண நீங்கள் எதுக்கு இறந்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க? என் வீட்டுக்கு வர சொல்லி பாட்டை தூக்கிட்டு வா. சப்போஸ் இப்போ இதே சொந்தக்காரன் எவனா செத்து போயிட்டான்னா பாடையை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க, நான் வாங்கி அரிசி போட்டு அப்புறமா கொண்டு போய் போதைங்கன்ற கதை தான் இது. கட்சியே தலைமுறைவானது, தலைவர்கள் தலைமுறை இல்லை, அது கட்சியே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டின் அவமானம், தமிழ்நாட்டுடைய கேவலம் யாருன்னா அது விஜய் தொண்டர்கள் தான். அவங்க அதாவது இப்படியெல்லாம் ஒருத்த இறங்க முடியும், அவன் இத்தனை பேர் தற்கொலைகளை ஆதரிப்பான் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு இது புதுசாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இது புதுசு. வடிவ சொல்ல புதுசாக இருக்குண்ணே, இது ரொம்ப புதுசாக அப்படின்றக்காக தான் இது. ஏன்னா எந்த வித மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. விஜயோட கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அவனுக்காக நல்லது செஞ்சுருக்காருன்னா கிடையாது. இதை விட 100 மடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கவனா இருக்காங்க. விஜயகாந்தெல்லாம் வாரி வழங்கிட்டு இருந்தார். இப்போ இந்துவில் பழைய போஸ்ட்டு கூட ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் மதுரைக்கு போகிறாரு, முடிச்சுட்டு ரூமுக்கு வராரு, எல்லா தொண்டர்கள்லாம் கிளம்பி வேனில் சொந்த ஊருக்கு திரும்புகிறாங்க. அந்த காலத்தில் வேன் எப்படி இருந்திருக்கும்? இந்த மஹேந்திரா வேனு, இந்த மெட்டடார் வேன்லாம் இருந்துருக்குல்ல, அதெல்லாம் இழுத்து பிடிச்சி ஓட்டுவாங்க. சிங்கிள் ரோடு 60-70க்கு மேலே போகாது. அதில் போய் புளிய மரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்படி ஒரு மோதலாகி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆனோடனே அலறி அடித்து எம்ஜிஆர் கூட்டத்தை முடித்து விட்டு ஹோட்டலில் போய் தங்கியிருக்காரு. தகவல் வருது, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஜிஹெச்சில் எல்லாம் அட்மிட் ஆகிருக்காங்க தொண்டர்களால். உடனடியாக யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே நைட்டு டாக்டர் யாருக்குமே தெரியாது, காரை ஓட்டுற நேரம் ஜிஹெச்சுக்கு. எம்ஜிஆரை விட அவங்களுக்கு மாசம் இருக்குது.
எம்ஜிஆரோட அவங்களுக்கு கூட்டம் சேரும், இல்லை எம்ஜிஆரோட பித்து பிடித்த ரசிகர்கள் அந்த காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காங்களா? அதே எம்ஜிஆர் நேராக ஜிஹெச்சில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அன்றைக்கி எவன் போட்டு நெருங்கினா அந்த ஃபோட்டோவே இந்து போட்டிருக்கு. இந்த இந்துவில் ஒரு அம்மையாரா அந்த அம்மா அழுகுது. இவர் எம்ஜிஆர் அழுதுட்டு என்ன சொல்ல, கவலைப்படாதம்மான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி இவர் உயிர் பொழைச்சே ஆகணும், அதுக்கு என்னன்னாலும் பண்ணுங்கன்னு சொல்லி ஜிஹெச் தான் அந்த காலத்தில் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே கிடையாது. அப்போல்லாம் கூட கிடையாது அந்த காலகட்டத்தில். மதுரையில் ஒன்றுமே கிடையாது. மதுரையில் வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் கூட அதுக்கப்புறம் தான், எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் வந்தது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கும். ஜிஹெச் தான் மெயின். ஊருக்கு வெளியே ஹைவேஸ்னும் போது ஆமாம் கொண்டு வந்து ஜிஹெச் தான். ஜிஹெச்சில் ஏழை அந்த கூலி தொழிலாளி அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களையே நம்பி உங்களை பற்றி தான் எப்போவுமே உங்கள் புகழ் பாடிட்டு பேரிக்கிட்டே இருப்பார், இப்படி ஆகிட்டாருன்னு ஒன்றும் கவலைப்படாதம்மா, வீட்டுக்கு வந்துடுறாரு 1 வாரம் 10 நாளில் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனேன். எம்ஜிஆர் இங்கே செத்த பணத்தை தூக்கிட்டு வான்னு சொல்லாமல் போனாங்களே செத்தன்னைக்கு. நல்ல வேலை அதுதான் இப்போ அரசு தடை போட்டுச்சு. இல்லைன்னா 40 பேர் பாடியும் ஊர்வலமாக கொண்டு வந்து என்கிட்ட ஆசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லாமல் போனாலும் ஆச்சரியப்படுறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற? ட்ரம்ப் வராப்போ மலேசியாவுக்கு நாளைக்கு இவ்வளோ இதையும் மீறி அவர் கேட்டாரா பிரஸ் விடாத 1 கிலோமீட்டர் சுற்றி எவனையும் விடாதுன்னு அப்படி ஒன்றுமே பண்ணலையே. மைக்கேல் ஜாக்சன் இப்படியா பண்ணிட்டு இருந்தாப்புல. மைக்கேல் ஜாக்சன் வந்து மக்களை சந்திக்கலையா? அவனை விட 100 மடங்கு செல்வாக்கு படைத்த உலகம் பூரா மைக்கேல் ஜாக்சன். போகிற ஊர் பூரா கூட்டம் வரும். உங்களுக்குனாலும் கரூர்லேயும் ஆண்டிப்பட்டியிலேயும் தான் கூட்டம் வரும். மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து ஸ்பெயின் போனாலும் கூட்டம் வரும், இத்தாலி போனாலும் கூட்டம் வரும், மெக்சிகோ போனாலும் கூட்டம் வரும். அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் வந்து பாடலையா? அவனோட 100 மடங்கு செல்வாக்கு படைச்சவன் உலகம் பூரா. என்ன அப்பலையா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீங்கள்? ஸோ இது பூராமே ஒரு சைக்கோத்தனமான ஒரு செயல்பாடு அப்படின்றது இந்த 40 பேர் இதுலேருந்து மக்களுக்கு தெரியும். இது வந்து தற்குறிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 லட்சம் பேர் சிவியர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அவங்களால ஒன்றுமே நடக்காது. இந்த கட்சி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் மூடிடுவாங்க. இல்லை அதுலேயே ஒரு செக்ஷன் போட்டு இதெல்லாம் எங்களால் முட்டு கொடுக்க முடியாதுன்னு சோசியல் மீடியாவில் குமர தொடங்கி இருக்கிறாங்க. அதுதான் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்துருவார், ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மண்டபம் முடிச்சாச்சுன்னு முட்டிக்கிட்டு இருந்தோம், வீட்டுக்கு வந்து நீ பார்த்துட்டு போனால் என்னால் இதை முட்டையை கொடுக்க முடியாதுன்னு பல பேர் சமூக வலைதளம். ஆமாம் அப்படி தான் இருக்கு. அப்படி ஒரு மனம் திருந்தி வந்துடுவாங்க. எல்லாம் விவரம் தெரியாத வரைக்கும் அங்கே இருப்பாங்க. சில பேர் பொழப்புக்காக அங்கே இருப்பான். எதுக்காக இப்போ விஜய் கட்சியில் போய் எல்லாம் இருக்காங்க பதவியில் கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸில், பாஜகவில் கூட மாவட்ட செயலாளர் ஆக முடியாது, கஷ்டம். சரியா? அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கட்சியில் ஒரு பதவி வச்சுட்டா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், இது பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இந்த கட்ட பஞ்சாயத்துக்காக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகளுக்காக தான் இவங்க போய் அதில் அந்த கட்சியில் சேர்றாங்களே தவிர, பண்ணுற தொழிலில் பாதுகாத்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அரசியல் வேணுன்றக்காக சேர்றாங்க தவிர, எவனும் வந்து இந்த ஊரை இது பண்ணுறதுக்கோ, இந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியலை தான் இந்த விஜய் வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சுவாங்க. 2026 விஜய் காலி. இப்போ விஜய் இதுதான் இதுக்கப்புறம் இப்போ 234 தொகுதியிலும் தொகுதி வாரியாக பஸ்ஸை வச்சு வந்து பார்த்துட்டு போயிருங்க. பார்த்தீங்களா 40 பேர் செத்து போயிட்டாங்க, நான் வந்தேன்னா இப்படி ஆயிரும், திமுக சதி பண்ணிடும், திமுக கொன்றும், கத்தியை வச்சு குத்திரும், திமுக விஷ புகையை போட்டுரும். அதனால முட்டாள்கள் தானே, தற்கொலை பயல்களுக்கு எது சொன்னால் ஆமாம் தலைவா நீங்கள் வர வேணாம் தலைவா நாங்களே வர்றோம். அதனால மாவட்டத்துக்கு ஒரு 10 பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து இப்போ 234 தொகுதி பிரச்சாரமும் இங்கேயே வாடகை ஆளை எடுத்துகிட்டு விஜய் வருவா கை காட்டிட்டு போகிற மாதிரி தான் அரசியல் நடத்துவாங்க. சரி வந்து பார்த்துட்டீங்கல்ல, ஓட்டு போட்டுருங்க போங்க. இல்லை அங்கே தான் சிக்கல். நான் என் தளபதிக்கு தான் ஓட்டு போகிறேன்னு அவர் நிற்கிற தொகுதியிலே பூரா பேர் வந்துட்டானுங்கன்னா அந்தந்த ஊரில் ஓட்டு விழாது இல்லை. அது இருக்குது, அது ஒரு தற்கொலைத்தனம் இருக்குது. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து பூத்தை வந்து என் வீட்டிலே வச்சுருங்க, எங்கள் கட்சிக்காரங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஈசிஆர் ரோட்டில் நான் வந்து இந்த மாதிரி 40 தொகுதியில் போட்டி போடுறேன் பிஜேபி கூட்டணியில், 40 தொகுதிக்கும் இங்கேயே போட்டிங்கன்னா அவங்க வண்டி ஏறி வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட பண்ணுவாங்க, பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கேட்டாங்கல்ல, இப்போ இதில் கூட கிடையாத பாதுகாப்புலாம் கேட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு மோடி கூட சொன்னது கிடையாது, 1 கிலோமீட்டருக்கு பத்திரிக்காரனை விடாதன்றது மோடியே சொன்னதில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தற்கொலை தலைவனாக இருக்கக்கூடிய விஜய் வந்து என்ன பண்ணுறது, இந்த நாட்டுக்கு பிடிச்ச கேடு தான் அதெல்லாம். இப்போ இதை தான் இவங்க வந்து மாற்று அரசியல் புதிய சரித்திரம்னதெல்லாம் இதுதானா? இதுக்கு முன்னாடி பண்ண யாரையும்
குழந்தை சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட குழந்தை காட்டிட்டு போயிடு வாக்கரிசி நான் போடுறேன்ற அரசியல் மாற்று அரசியல் தானே அது. வித்தியாசமாக அணுகுமுறையாக இருக்குல்ல. செத்தவன் குடும்பத்தில் எவனாக இருந்தாலும் 16ஆம் நாள் முடிச்சுட்டு அண்ணன் சொல்கிறப்ப வந்து அவரை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, செத்தவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, அண்ணன் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செத்தவனும் நீங்களும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு போங்க, போய் வீட்டில் மாட்டுங்க. முன்னாடிலாம் அந்த இறந்தாங்கன்னா மதுரை பக்கம் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அது ஒரு ஆமாம், அது நிறைய இடத்துல கிராமத்தில் அந்த காலத்தில் செத்தவொடனே ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோனை போட்டுருவாங்க. ஃபோனை போட்டு ஒரு சேரில் நாடி கட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க, கயிறை போட்டு கட்டி. வந்து செத்தவனை ஃபோட்டோ எடுத்து 10 ரூபா பிரிண்ட் போட்டு கொடுத்துடணும். அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா வேறு ஃபோட்டோ இருக்காது, ஃபோட்டோவே எடுத்துருக்க மாட்டாங்க. சரி, சாகிறவுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட எடுக்கலாம்ல, சாகப்புறா இழுத்துட்டு கிடக்குன்னு உட்கார வச்சு, அதே எடுக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காசு இருக்காதுனால செத்துட்டா யாராவது சொந்தக்கார வந்து சரி நான் ஒரு 5 ரூபா கொடுக்குறேன், நீ ஒரு 2 ரூபா கொடு, ஃபோட்டோ எடுப்போம், தாத்தா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு வைப்பாங்க. பாப்போம் சார் இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு. தமிழ்நாடு அரசியல் 26 நோக்கி ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி சார்.